ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியில் 11,773 பகுதிநேர பயிற்றுநர்களுக்கு 2,500 ரூபாய் ஊதிய உயர்வு. மே மாதத்திற்கு மட்டும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட 37 லட்சம் பேருக்கு 2,000 ரூபாய் சிறப்பு நிதி மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த வார இறுதியில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. 5 மாநிலங்களில் நடைபெறும் ஆய்வுப் பணிகளை 10ஆம் தேதியுடன் முடிக்கிறது தேர்தல் ஆணையம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இழுபறி நீடிக்கும் நிலையில் முதலமைச்சரை சந்தித்த சிதம்பரம். காங்கிரசுக்கு திமுக கெடு எதுவும் விதிக்கவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம். திமுக தரப்புல இன்னைக்கு தான் கடைசி நாள் தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்த நிலையில் காங்கிரஸ் 31 தொகுதிகளை கேட்பதால் தொகுதி பங்கீட்டில் ஈடுபறி. இன்று சுமூக முடிவு எட்டப்பட வாய்ப்பு என தகவல். திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. காங்கிரஸ் நீடிக்குமா என தெரியவில்லை என்றும் ஆருடம். திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்குது. காங்கிரசுக்கும் திமுக பத்திரிகைகள் ஊடகத்தில் வருகின்ற செய்தி வச்சு கணிக்க முடியுது. ஆக அங்கதான் அந்த கூட்டணியில் பிரச்சனைகளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கியது திமுக. வேட்பாளர் யார் என பிரேமலதா அறிவிப்பார் என எல்.கே. சுதீஷ் பேட்டி. திமுகவில் தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன். துபாயில் அமெரிக்க தூதரகத்தை தாக்கிய ஈரானின் ட்ரோன். அலுவலகம் பற்றி எரிந்த நிலையில் உயிர் தப்பிய ஊழியர்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல். குஜராவில் ஏவுகணைகள் வெடிந்ததில் தீப்பிழம்பாக காட்சியளித்த கட்டடங்கள். ஈரானின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றான மெஹ்ராபாத் மீது இஸ்ரேல் தாக்குதல். உஷேர் விமான நிலையத்தில் ஆட்களின்றி நிறுத்தப்பட்டிருந்த ஈரான் பயணிக்கும் விமானமும் தாக்குதலில் அழிப்பு. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவை கிடுகிடுக்க வைத்த ஈரானின் ட்ரோன் தாக்குதல். பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணமே இல்லை என ஈரான் திட்டவட்டம். ஈரானின் புதிய உச்ச தலைவராகிறார் கமேனியின் மகன் மோஸ்தபா. கமேனி உயிரிழந்ததை அடுத்து புதிய தலைவரை தேர்வு செய்ய ஈரானின் நிபுணர்கள் சபை. போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் எல்பிஜியை வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய மத்திய அரசு திட்டம். 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பதாக தகவல். சென்னையில் ஒரே நாளில் 2 முறை குறைந்த தங்கம் விலை. சவரனுக்கு 1,560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,23,720 ரூபாய்க்கு விற்பனை. தஞ்சை அருகே ஐயாசாமிப்பட்டியில் இன்று தவேக நிர்வாகிகளை சந்தித்து பரப்புரையாற்றுகிறார் விஜய். மேற்கூரையுடன் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணிக்குள் நடக்கும் நிகழ்ச்சிக்கு 4,900 பேருக்கு மட்டுமே அனுமதி. மாமல்லபுரத்தில் நடந்த செல்வ பெருந்தகையின் மகளின் நிச்சயதார்த்த விழா. திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக பங்கேற்பு. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 30 காசுகள் சரிவு. 4 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம்.
பிலிப்பைன்ஸ் மற்றும் டெல்லி உட்பட உலகின் பல்வேறு இடங்களில் தென்பட்ட சந்திர கிரகணம். தூத்துக்குடி மற்றும் கொடைக்கானலில் தொலைநோக்கி மூலம் வானில் சிவப்பு நிலாவை கண்டு வியந்த மக்கள். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான புதிய பறக்கும் ரயில் தடத்தில் நாளை சோதனை ஓட்டம். மதியம் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெற உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கடலூர் முதுநகர் மீன்பிடி துறைமுகத்தில் விடிய விடிய நடைபெற்ற மாசி மக தெப்போற்சவம். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகுகளில் எழுந்தருளிய சாமிகள். ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வியில் 11,773 பகுதிநேர பயிற்றுநர்களுக்கு 2,500 ரூபாய் ஊதிய உயர்வு. மே மாதத்திற்கு மட்டும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட 37 லட்சம் பேருக்கு 2,000 ரூபாய் சிறப்பு நிதி மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த வார இறுதியில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. 5 மாநிலங்களில் நடைபெறும் ஆய்வுப் பணிகளை 10ஆம் தேதியுடன் முடிக்கிறது தேர்தல் ஆணையம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இழுபறி நீடிக்கும் நிலையில் முதலமைச்சரை சந்தித்த சிதம்பரம். காங்கிரசுக்கு திமுக கெடு எதுவும் விதிக்கவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம். திமுக தரப்புல இன்னைக்கு தான் கடைசி நாள் இருபத்தி 8 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்த நிலையில் காங்கிரஸ் 31 தொகுதிகளை கேட்பதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி. இன்று சுமூக முடிவு எட்டப்பட வாய்ப்பு என தகவல். திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. காங்கிரஸ் நீடிக்குமா என தெரியவில்லை என்றும் ஆருடம். திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்குது. காங்கிரசுக்கும் திமுக பத்திரிகைகள் ஊடகத்தில் வருகின்ற செய்தி வச்சு கணிக்க முடியுது. ஆக அங்கதான் அந்த கூட்டணியில் பிரச்சனைகளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கியது திமுக. வேட்பாளர் யார் என பிரேமலதா அறிவிப்பார் என எல்.கே. சுதீஷ் பேட்டி. திமுகவில் தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன். துபாயில் அமெரிக்க தூதரகத்தை தாக்கிய ஈரானின் ட்ரோன். அலுவலகம் பற்றி எரிந்த நிலையில் உயிர் தப்பிய ஊழியர்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல். குஜராவில் ஏவுகணைகள் விழுந்ததில் தீப்பிழம்பாக காட்சியளித்த கட்டடங்கள். ஈரானின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றான மெஹ்ராபாத் மீது இஸ்ரேல் தாக்குதல். குஷேர் விமான நிலையத்தில் ஆட்களின்றி நிறுத்தப்பட்டிருந்த ஈரான் பயணிக்கும் விமானமும் தாக்குதலில் அழிப்பு. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவை கிடுகிடுக்க வைத்த ஈரானின் ட்ரோன் தாக்குதல். பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணமே இல்லை என ஈரான் திட்டவட்டம். ஈரானின் புதிய உச்ச தலைவராகிறார் கமேனியின் மகன் மோஸ்தபா. கமேனி உயிரிழந்ததை அடுத்து புதிய தலைவரை தேர்வு செய்ய ஈரானின் நிபுணர்கள் சபை. போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் எல்பிஜியை வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய மத்திய அரசு திட்டம். 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பதாக தகவல். சென்னையில் ஒரே நாளில் 2 முறை குறைந்த தங்கம் விலை. சவரனுக்கு 1,560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,23,720 ரூபாய்க்கு விற்பனை.
தஞ்சை அருகே ஐயாசாமிப்பட்டியில் இன்று தவேக நிர்வாகிகளை சந்தித்து பரப்புரையாற்றுகிறார் விஜய். மேற்கூரையுடன் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணிக்குள் நடக்கும் நிகழ்ச்சிக்கு 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி. மாமல்லபுரத்தில் நடந்த செல்வ பெருந்தகையின் மகளின் நிச்சயதார்த்த விழா. திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக பங்கேற்பு. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 30 காசுகள் சரிவு. ₹4.30 நிர்ணயம். பிலிப்பைன்ஸ் மற்றும் டெல்லி உட்பட உலகின் பல்வேறு இடங்களில் தென்பட்ட சந்திர கிரகணம். தூத்துக்குடி மற்றும் கொடைக்கானலில் தொலைநோக்கி மூலம் வானில் சிவப்பு நிலாவை கண்டு வியந்த மக்கள். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான புதிய பறக்கும் ரயில் தடத்தில் நாளை சோதனை ஓட்டம். மதியம் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெற உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கடலூர் முதுநகர் மீன்பிடி துறைமுகத்தில் விடிய நடைபெற்ற மாசி மக தெப்போற்சவம். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகுகளில் எழுந்தருளிய சாமிகள்.